Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம். ஓகே, வாட் இஸ் கிவன் f ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி f ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ தட் அப்படின்னு சொல்லி f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு f ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, குட். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கொஸ்டின்லேருந்து அதை எடுத்து எழுதிரு. கிவன் வாட் இஸ் கிவன் அப்படின்றத எடுத்து எழுதிரு. எஃப் ஆஃப் ஆல்ஃபா எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன வரும்? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜியை கண்டுபிடிப்போம்ல, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல்னு சொல்லி காஸ் ஆல்ஃபா கொடுக்கப்பட்ட கிவன் மேட்ரிக்ஸை 3x3 எழுதிக்கிட்டு இருக்கேன். 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா 3x3. Next one, formula f of alpha whole inverse equal to 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha கண்டுபிடிக்க போகிறேன். f of alpha உடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும்? ஏ இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிற மாதிரி எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ காஸ் ஆல்ஃபா வச்சுக்க இன்ட்டு அதுக்கு நேரம் உள்ள ரோவன் காலையும் விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இது அடுத்த டைரெக்ஷன் 0 ஆயிரும். அப்போ ப்ளஸ்ஸு 0 தேவையில்லை. அடுத்து சைன் ஆல்ஃபா கண்டுபிடி. சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கையில் நேரம் காலத்தையும் ரோவன் விட்டுட்டோம்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அடுத்து மைனஸ் போட்டுட்டு இந்த டைரெக்ஷன் பண்ணையில் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஆயிரும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துடும். இது ஒரு ஐடென்டி, ட்ரிகனாமெட்ரி ஐடென்டி. இதோடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரனால தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஹோல் இன்வர்ஸ் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் மீனிங் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணுறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய். ஓகே, குட். அப்போ அட்ஜாயின்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் கோஃபேக்டர் காண்டி. அப்போ ஒரு ப்ராக்கெட் போட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறேன். நான் என்னுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். டீச்சர்ஸை பொறுத்து இந்த 3x3 அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது மாறும். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. உனக்கு விருப்பம் ஏதோ அதை செஞ்சுக்க. ஓகே, என்னுடைய மெத்தடு வந்து நான் செஞ்சு காட்டுறேன். சர்க்கிள் போட்டு செய்வேன். எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பாரு. கிவன் கொஸ்டின்லேருந்து எடுக்கிறத பார்த்துக்கோ. கிவன் கொஸ்டின்லேருந்து எடுக்கிறேன், பார்த்துக்கோ. சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பார். ஃபஸ்ட்டு சர்க்கிள் இது, சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் இந்த சர்க்கிள், தேர்ட் இங்கே, தேர்ட் சர்க்கிள். அப்படியே எழுதணும் அதை. இதுதான் ஃபஸ்ட்டு சர்க்கிள், புரியுதா? இதுதான் செகண்ட் சர்க்கிள், இது ஃபோர்த்து சர்க்கிள். அது மாதிரி எழுதிட்டு வரணும். எழுதிட்டு நம்ம எடுக்கணும். இப்போ நான் கிராஸ் பண்ணுறேன். 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, சரிங்களா? சொல்கிறது பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. அடுத்தடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இது உனக்கு இந்த வீடியோவில் மறைஞ்ச மாதிரி இருக்குது. நீ தனியாக எழுதி பேப்பரில் போட்டு பாரு. ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணு, அகைன் இந்த டைரெக்ஷன் மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் சேர்த்துக்கோ. ஓகேயா? குட். கடைசி ஒன்று 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. sin alpha into 0 0.
எஃப் ஆஃப் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த அட்ஜாயிண்டியை கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது வந்து விச் இஸ் ஈக்குவேஷன் வந்து நம்பர் 1 அப்படின்னு பேர் கொடுத்துரு. இதுக்கு வந்து பேர் நம்பர் நேம் பண்ணிக்க 1 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் உள்ளதை கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கேன் எல்ஹெச்எஸ். இதே மாதிரி ரைட் சைடில் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி காட்டணும். ஓகேயா, ரைட். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஜூம் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா எடுத்துட்டு அதில் மைனஸ் ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதில் உனக்கு தெரிஞ்சுக்கிறது சில விஷயங்கள் இருக்குது, அது வரையில் சொல்கிறேன். எஃப் ஆஃப் ஆல்ஃபா எடுத்துட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணு. மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். காஸ் மைனஸ் ஆல்ஃபா 0, சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0, மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இதில் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் தெரியணும். ட்ரிகனாமெட்ரி என்ன, சைன் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. சைன் மைனஸ் தீட்டானா என்னது, மைனஸ் சைன் தீட்டா. சரியா சொல்கிறது? சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா. காஸ் மைனஸ் தீட்டானா வெறும் காஸ் தீட்டா தான். சரிங்களா, மறந்துடாதீங்க. இது ஆடு. சைன்ன்றது ஆட் டிகிரி, காசுன்றது ஈவன் டிகிரி. ஸோ சைன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மைனஸ் கண்டிப்பாக வந்துடணும். மைனஸ் சைன் தீட்டான்னு கொடுத்துருந்தா மைனஸோடு சேர்ந்துடும். காசுக்கு வந்து தேவையில்லை, மைனஸ் போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காசில் மைனஸ் இருக்கனால அது போயிடும். இந்த சைன் ரவுண்ட் பண்ணுறதுல அது ரெண்டுக்கு மைனஸ் வரணும். அப்போ இதுக்கு முன்னாடி மைனஸ் வந்துடும். இந்த மைனஸோட சேர்ந்தால் இது என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா, பார்த்துக்கோ. அப்போ காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு எழுதணும். 0 1 0 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இது மைனஸ் சைன் ஆல்ஃபாவோட இந்த மைனஸ் சேர்ந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஆயிரும். ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட் 0 காஸ் ஆல்ஃபா தான், வெறும் காஸ் ஆல்ஃபா தான். இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்க ஒன்றையும் இந்த இருக்கு ஒரு ஒன்றாவது இதையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார் அப்படியே கரெக்டாக இருக்கான்னு. காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 காஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா 1 2 ரெண்டு ஈக்குவல்டாக தான் இருக்குது ஃப்ரம் 1 and 2ல். அப்போ ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் என்ன எடுக்கணும், ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லைனா கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். ஓகேயா, குட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. தேங்க்யூ.